அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு லீடரை பத்தி பார்க்க போறோம். இந்த சேனல்ல எவ்வளவு பெரிய லீடர்ஸ் பத்திலாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இது வரைக்கும் நீங்க பார்க்காத பெரிய லீடர், இது வரைக்கும் பார்த்தவங்களோட பெரிய லீடர் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். கோபாலபுரத்தில் பிறந்து குளோபல் லெவல்ல ஒரு லீடர் ஆனவரை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதாரண ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து நேஷனல் லீடரா மாறி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லீடரா மாறி இருக்காரு. அது சம்பந்தமா அவர் ஒரு பதிவெல்லாம் கூட போட்டிருக்காரு. அதை பத்தி நம்ம நண்பர் சுரேன் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுரேன். வணக்கம். முதல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம். எதுக்குங்க ஹாப்பி பர்த்டே? சும்மா சொல்லுவோங்க. ஏங்க ஆச்சு ஒரு 10 நாள் ஆச்சு, சரி சும்மா சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நேத்து நம்ம பார்த்தோம், ஒரு பயங்கரமான ஒரு ஆள் வந்து யுஎஸ்ஏ நோக்கி மிசைல் விட்டார். யுஎஸ்ஏ நோக்கி மிசைல்? யார் அது? ஏங்க நம்ம ஆள் தாங்க அவரு. புரிஞ்சு போச்சு. உலக நாயகன் வாட்டர்மெலன் ஸ்டார் பின்னாடி சொல்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேஎஸ் அவரும் எப்படி டைரக்டா இதுக்கே வைபிட் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் லேட்டு இந்த மேட்டர். ஆக்சுவலா நம்ம லேட்டா தான் அதை பத்தி 3 days லேட். ஆமா, அது முன்னாடியே பேசியிருக்கணும். அவர் என்னன்னா ஒரு ட்வீட் போடுறாரு யூனியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து. இந்த மாதிரி 30 days ரஷ்யன் ஆயில் பத்தி ஒரு ட்வீட் போட்டிருப்பார். அந்த ட்வீட் நான் போஸ்ட் பண்றேன் பாருங்க. அது வந்து இன்னொரு கண்ட்ரி தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணணுமா, உங்களுக்கான ரைட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு. நியாயமான கேள்விகள் பயங்கரம். ஒரு கேட்டா கண்டிப்பா நியாயமான. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஏங்க அமெரிக்காக்காரன் பர்மிஷன் கொடுத்துதான் நம்ம 30 நாளைக்கு ஆயில் வாங்கணுமா? ஏங்க நம்மளுக்கும் இருக்கிற ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு தெரிஞ்சவங்க யாருமே இதை பேச மாட்டாங்க. நம்மளுக்கு சாங்ஷனே கிடையாதுங்க, நம்ம எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாங்க எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க ரஷ்யான்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது பிரதர். சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு பேர் ஸ்டாலின் அப்படின்றது. ஏன் தமிழில் அவருக்கு பேர் வைக்கல அப்படின்றதுக்கான காரணம் ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க. என்னன்னா அப்போ ரஷ்யாவில் ஃபேமஸாக இருந்த நம்ம ஜோசப் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் இறந்துட்டாருன்ற தகவல் அப்படி ஓடிட்டு இருக்குது. அப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு மேடையில் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு துண்டு சீட்டில் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு செய்தி வருது. பார்த்த உடனே அப்ப என்னுடைய மகனுடைய பெயர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாருன்னு சொல்லி அடிக்கடி ஐயா ஸ்டாலின் பெருமையாக சொல்லுவார். அதனால ஐயா தோரங்கிறது அவருடைய இயற்பெயர், இது வந்து அவருடைய இன்றைய பெயர், புரட்சி பெயர். ஆமாங்க. அதனால டைரக்ட் லிங்க் இருக்குது ரஷ்யாவுக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும். யூ கண்டினியூ. கண்டிப்பா. அதனால வேர்ல்டு லீடர்னு சொல்ல வர வேற இல்லைங்க. இந்த வேவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான். இப்போ பொதுவா ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு பேரலுக்கு $60 மேல வாங்கக்கூடாதுன்னு சாங்ஷன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போடப்பட்டிருக்கு. G7 அப்படின்னு ஒன்று இருக்குது, G7 கேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் அந்த லா இருக்குது. இது எப்படின்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆத்தரைஸ் இல்லாமல் இதை பண்ண முடியாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர இந்தியாவுக்கும் நம்மளோட கண்ட்ரிக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உண்மையிலே இந்த 30 days நமக்கு பர்மிஷன் அமெரிக்கா கொடுத்து அதில் தான் நம்ம 30 days நம்ம கெத்து அதில் காடுங்க. பர்மிஷனுங்கிறது அது கிடையாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான். இது என்னன்னா இந்தியா வந்து நம்ம வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வாங்குறது ரஷ்யா கிட்ட இருந்து. நம்ம என்ன பண்றோம், அங்கேருந்து வாங்கி நம்ம ரிஃபைனரிஸ்ல அதை வந்து க்ரூட் ஆயில கன்வெர்ட் பண்ணி நம்ம ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப்புக்கு நம்ம அனுப்புறவங்க. ஓ ஓகே. இவங்க இது கொடுக்கறதுனால சடன் ஸ்பைக் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த வே ஆஃப். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை நீ வச்சு செஞ்சிடாதப்பா, இந்தியா நம்ம கிட்ட ரிக்வஸ்ட் தான் பண்றாங்க. இது எப்படி மாத்திட்டாங்க இந்தியா கிட்ட. இந்தியா வந்து உலகத்துக்கே அனுப்புதுங்க. நம்ம வந்து ரிஃபைனரியில நம்ம ரிலையன்ஸ் குரூப் இருக்கு பாருங்க, அவங்க இப்போ ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். இது அங்கேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி உலகம் ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான இதுதான் இது உடனே நம்ம ஆளுங்க ட்விட்டர்ல வந்து பார்த்துட்டு சரி இதான் சான்ஸ் யூனியன். நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன், நீ யூனியன் கவர்மெண்ட் அசிங்கப்படுத்துறன்னு சொல்லிக்கிட்டு நீ உன்னோட ஓன் கண்ட்ரி இன்க்ளூடிங் யூ உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிற. இந்த இங்கே யூனியன் கவர்மெண்ட்ன்ற வார்த்தை பயன்படுத்துறதுக்கே சில பேர் வந்து கமெண்ட்ல அதுக்கே கூட ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அநேகமாக ஐயா ஸ்டாலினுடைய ட்வீட்ல இருந்து தான் அந்த வார்த்தை உங்களை வந்து மைண்ட்ல ஏறிக்கிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுங்க, ஏன் யூனியன் சொல்றீங்கன்னு கூட கேட்பாங்க. இது சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னே வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்தியன் ஃபாரின் பாலிசிக்குள்ள வர்றது. நீங்க இதை கொஸ்டின் பண்ணீங்கன்னா இந்தியன் ஃபாரின் பாலிசியே நீங்க வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி தான். பொதுவாக என்ன இருக்கணும்னா, இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பிஜேபின்னு நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கிற டைம். ரொம்ப சென்சிபிளாக தான் நம்ம பேசணும், யோசிச்சு பேசணும். இதை வந்து நான் இன்னும் நோட் பண்ணேன், நம்ம தலை தான் இதை மட்டும் பண்ணுதான்னு பார்த்தா அந்த வடிவேல் சொல்லுவார், மைக் 1, மைக் 2, மைக் 3. ராகுல் காந்தி நம்பர் 1, மைக் 1 அவர் போட்டிருக்காரு. இந்த டிஎம்சியில் இந்த டெரிக் ஓப்ரியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்ல, அவர் மைக் 2. அகிலேஷ் யாதவ்
ஓகே. மைக் 4 வேணாம், மைக் 4 கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் 2-3 பேர் கொள்ள இந்த டீம் மட்டும் தான் இதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுது. ஓகே, இந்தியா பிளாக் லீடர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுக்கலாமா? இன்னொன்னு நான் என்னமா சொல்றேன், சரி பிடிக்குதோ இல்லையோ, எங்க தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் அந்த கமெண்ட் செக்ஷன்ல எப்படி கழுவி ஊத்துறானுங்க, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு அதையாவது பார்க்கலாம்ல. ஒரு விஷயம் போடுறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. அதுவும் கிடையாது. ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் எப்ப வேணாலும் நம்ம எவ்வளவு வேணாலும் ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கலாம். இது வந்து 2022 இருந்தே நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் குறைஞ்சபட்சம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு கூட தெரியும். அது ஒரு பக்கம் வச்சிருங்க. நம்பர் 2 வந்து ஸ்ரீலங்கன் இந்தியன் ஓஷன் எல்லாம். இன்னொன்னு நான் சொல்ல வரேன், இந்தியன் ஓஷன்னா இந்தியா கீழே இருக்கிறதுனால அது இந்தியன் ஓஷன் நினைச்சுக்கிறாங்க. இந்திய பெருங்கடல். ஐரிஸ் தெனான்னு சொல்லிட்டு ஈரானோட ஒரு வார்ஷிப் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க யூஎஸ். இது எங்க நடக்குதுன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல நடக்குது. இன்டர்நேஷனல் லான்னு ஒன்று இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடறேன். இது வந்து கரெக்டா தப்பாங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி வார் சமயத்துல ஒரு வார்ஷிப் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வச்சு டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் போகும்போது இட்ஸ் லெஜிட்டிமேட். சரியா? இவங்க என்ன பிளேம் பண்றாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு நேவல் ஃபிளீட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நடத்தணும் விசாகப்பட்டினம்ல, மிலான் 2026 நினைக்கிறேன். அது பேரு ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் 70 கண்ட்ரில இருந்து இந்த மாதிரி வார்ஷிப்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் ட்ரில்லாம் பண்ணுவாங்க. இது எப்படின்னா என்ன சொல்றது, ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. அது முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி 25 அது முடிஞ்சிருச்சு. மார்ச் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ அது வந்து தாக்கப்படுது. யூஎஸ் வந்து அவங்க சப்மரைன் வச்சு டார்பெடோன்னு சொல்லிட்டு அதை வச்சு அதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு அன்ஆர்ம்டு ட்ரில்டு. நீங்கள் வரீங்கனாலே குறைஞ்சபட்சம் இதெல்லாம் இருக்கும், அந்த ஆமினேஷனு இந்த சுடுறதுக்கான இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு தான் ட்ரில்லே பண்ணுவீங்க நீங்கள். இது நம்பர் 1. அன்ஆர்ம்டு இந்தியாவை நம்பி வந்தாங்க, இந்தியா வந்து கைவிட்டுச்சு. இது எவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது இந்தியன் ஓஷன். இந்தியா கை விட்டுச்சுன்னு ஒரு இந்தியன் நீயே சொல்வியா? அது நீ யோசிக்க வேணுமா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அந்த 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 எக்ஸசைஸ் முடிஞ்சு அந்த ஈவெண்ட் முடிஞ்சோன்னா கிளம்பியாச்சு. கிளம்பி 1 வீக் ஆகுது. இவங்க வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் ஸ்ரீலங்காலேருந்து கல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காலேருந்து 17 நாட்டிக்கல் மைல்ஸ் ஏறக்குறைய 31 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது நடக்குது. இந்தியன் வாட்டர்ஸ் இந்தியா தான் இதுக்கு பொறுப்புன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் அது நம்ம வாட்டர்ஸ்ல நடக்கவே இல்லை. சரியா? அது ஸ்ரீலங்கன் இந்தியன் ஓஷன்ல ஸ்ரீலங்கா கீழே நடக்குது. அது உடனே எதுவுமே தெரியாம உடனே இந்தியாவை பிளேம் பண்ணி இது வந்து எப்படி ஒரு அன்ஆர்ம்டு ஈரானோட வார்ஷிப் வந்து நம்மளை நம்பி வந்தது, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியோட இதுவா, நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல நடக்குது. எப்படி நீங்க வந்து இந்தியாவை பிளேம் பண்ணுவீங்க? இந்தியா ஆனாலும் என்ன பண்ணிருக்கு, ரெஸ்கியூ டீம் அமைச்சிருக்கு. இவங்க நடந்ததுக்கு அப்புறம் ரெஸ்கியூ டீம் நினச்சி ஏங்க டிப்ளமேட்டிக்கா இருக்கிறதுனா இப்படி தாங்க இருக்க முடியும். இந்தியா வந்து ஈரானோட ஆலை, யூஎஸோட ஆலை, சைனாவோட ஆலை ஒரு சில விஷயத்துல, ரஷ்யாவோட ஆலை ஒரு சில விஷயம். இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா இருக்கிறதுனால தான் நம்மள நம்பி, நான் உங்ககிட்ட சொன்னல இந்த வே ஆஃப் நம்மள நம்பி இருக்கு. அதுதானே பெருமை அந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது. அவ்வளோ பிஸ்னஸ் த்ரூ அவுட்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்தியன் ஓஷன் வாட்டர் வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ். இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்மெண்ட், ஆயில் எல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு இதெல்லாம் அவ்வளோ நல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்து பிளைண்டா வந்து இந்தியா தான் அதுக்கு பொறுப்பு, ஒரு அன்ஆர்ம்டு வார்ஷிப் வந்துருச்சு, இது வந்து ஒரு கேள்விக்குறி ஏற்படுது, இந்தியா பிஜேபி கவர்மெண்ட் வந்து மற்றவனுக்கு அடிமையா இருக்கு, இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வந்து நீங்க யாரும் மதிக்கிறது இல்லை, இதுதான் நீங்க ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை மதிக்கிற விஷயமான்னு சொல்லிட்டு எல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இது எந்த வகையில இது ஒண்ணுமே இல்லை. நானும் கிஷோர் பதரும் பேசியிருந்தோம் அதை பத்தி. நான் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சிருந்தோம். 2 பேரும் பேசும்போது தேர்டா ஒரு ஆள் இருந்தார். நீங்களாம் சங்கி, நீங்களாம் பிஜேபிக்காரன், அதனால நீங்க வந்து பேட்ரியாட்டிசம்ங்கிற பேர்ல அவங்க சொன்னாங்க. நான் எனக்கு என்ன ரொம்ப இதுவா இருக்குன்னா, தேசபக்தி தேசத்துக்காக குரல் கொடுக்குறவங்க எல்லாருமே சங்கியா? இது எப்பயில இருந்து இப்படி ஆச்சுனே தெரியல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா இப்படி ஆக்கிட்டீங்க? ஒரு லாஜிக்கலா ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசுறோம், உடனே என்ன சொல்லிடுறான்னு நீ சங்கி. இது இவங்க பண்ற போர்ட்ரே. அதுவும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் கீழே, எம்கேஎஸ் போட்ட கமெண்ட் கீழே எல்லாம் ஒன்லி சிஎம் இன் இந்தியா டு ரைஸ் கொஸ்டின் நரேட்டிவ். இவர் மட்டும் தான் கொஸ்டின் பண்றாராம் எங்க பிஜேபி எதிர்த்து. இந்த நரேட்டிவ் அப்படியே ட்விட்டர்லயும் வந்தது. ட்விட்டர்லயும் பல பேர் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாலாம் போட்டு பதில் சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறது இல்ல.
இன்ஸ்டாகிராம்லயும் இந்த கூத்து நடக்குது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 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 கேங் வச்சுக்கிறாங்க போல, ஒன்லி சிஎம், பெஸ்ட் சிஎம், ஸ்டாண்ட் வித் எம்கேஎஸ் அப்படின்னு ஒரு அது அங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது. என்னது இது? சரி, இந்த மாதிரி தேசபக்தி இருக்கிறவங்க எல்லாமே சங்கிதான். பார்டர்ல சண்டை போடுற மிலிட்டரி ஆளு என்ன சங்கியா? தூய்மை பணியாளர்கள்லாம் வேலை செய்யறாங்க, அவங்க சங்கியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வேலை செய்யறாங்க, அவங்க சங்கியா? எல்லாருமே நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி தானே பண்றாங்க. நம்ம ஊர் போலீஸ்லாம் என்ன சங்கியா? எவ்வளோ இன்டெலிஜென்ஸ், எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சுற்றி எவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டுக்காகன்னு குரல் கொடுக்குறவங்க எல்லாமே சங்கியா? எனக்கு புரியலையே. ஒரு இந்தியன் நீ இந்த விஷயத்துல என்ன பண்ணும்? இந்தியாவை சப்போர்ட் ஏங்க, இந்த இடத்துல ராகுல் காந்தி இருந்தாலும் நான் ராகுல் காந்திக்கு தாங்க சப்போர்ட் பண்ணியிருப்பேன். புரியுது. யாரா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா ராகுல் காந்தி இருந்தாலும் ராகுல் காந்தி பக்கம் தான் நிக்கணும். நீ உள்ளுக்குள்ள இருக்கிற சண்டையை எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபிளிக்ட் நடக்குது, ஒரு வார் நடக்கிற இடத்துல நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. இதே பர்டிகுலர் பார்ட்டி இதை பல வாட்டி சொல்லியிருக்கு. ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிற இடத்துல நீங்க அரசியல் பண்ணாதீங்க. இந்த அரசியல் இவர் மட்டும் பண்ணல, கனிமொழி ஒரு சைட் பண்றாங்க, எல்பிஜி கேஸ் விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் காரணம். இது எனக்கு புரியவே இல்லையே. நம்மள எல்பிஜி ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 60% கிட்ட நம்ம சவுதி, கத்தாரு, குவைத்துல இருந்து தான் வாங்குறோம். அங்க வார் நடந்துட்டு இருக்கு. அங்க வார் நடந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். இந்த பிரச்சனைகள் வருங்கிறது தெரியணும். அதுக்கும் யூனியன் கவர்மெண்ட் தான் காரணமா? எனக்கு புரியுது. அங்க வார் நடக்கிறதும் நம்ம தான் காரணமா? நம்ம அவங்களுக்கு குரல் கொடுக்கலனாலும் நம்ம தான் காரணமா? அரசியல் பண்றது பண்ணலாம், அது இன்னும் உச்சகட்ட அரசியல். இதெல்லாம் புரியுது. தேசப்பற்றே வந்து நீ ஒரு சங்கி அப்படிங்கிறனா, சரி இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல செத்து போனவனா பிஜேபிக்காக தான் செத்து போனானா? எவ்வளவு பேர் டே டு டே லைஃப்ல பார்டர்ல செத்து போறான்? அவனா எதுக்கு செத்து போறான்? இந்தியாங்கிற ஒரு காரணத்துக்காக தானே செத்து போறான். இந்தியன் ஃபாரின் பாலிசியே நீங்க கொஸ்டின் பண்றீங்களே, நீங்களாம் யாரு? இந்த படத்துல சொல்றாங்க தெரியுமா, இந்தியாவுக்கு முதல் எதிரியே உள்ள இருக்க இந்தியன்ஸ் தாங்கிறது. இதுதான் ஒரு பெரிய உதாரணம். இது நடக்கவே கூடாதுங்கிறதுக்கு தான் நான் பண்ணேன். இந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும், இதோட இந்தியன் ஃபாரின் பாலிசியை நீ தெரிஞ்சுக்கணும். இது எதுவுமே தெரியாம எனக்கு என்னமாங்க ரொம்ப கோவம், இந்த ஒரு அன்ஆர்ம்டு வார்ஷிப் வந்து இந்தியா தான் பொறுப்பு, நம்மளை நம்பி வந்தாங்கிறது எவ்வளவு பெரிய பிளேம், எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. இந்தியா மேலதான் நீங்க பழி போடுறீங்க. அது வந்து உலகம் ஃபுல்லா நீ இப்படி சொல்றீங்க. இது எவ்வளவு பேர் உள்ள இருக்கிற இந்தியன்ஸே என்ன நினைப்பாங்க? என்னடா இது, நம்ம இந்தியன் இதை நம்பி இப்படி பண்ணிருச்சா இந்தியான்னு ஒரு என்ன சொல்றது, விவரம் தெரியாதவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இந்தியாவுடைய அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதி இந்தியாவில் இருக்கிற லா இந்தியன் வாட்டர்ஸா இருந்தா இந்தியா பொறுப்புங்க. அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல நடக்குதுங்க அந்த விஷயம். சரியா? இந்தியா முழுக்க பொறுப்பு இல்லை. அண்ட் மோர் ஓவர், ஒரு வார்னு வந்தா வார்ஷிப்பை அழிக்கிறது யூஎஸ், இப்போ அவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. யூஎஸ் அந்த வார்ஷிப்பை மிசைல் விட்டு அழிக்கலாம். இதுக்கான எல்லா லெஜிட்டிமேட் என்ன சொல்றது ரூல்ஸும் இருக்கு அவங்களுக்கு. ஈரானுக்கு திறமை இருந்தா ஈரான் வந்து அவங்க வந்து நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், அது ரேடார்லாம் இருக்கும். அது வார்ஷிப் அன்ஆர்ம்டுலாம் கிடையாதுங்க. அதுல பேசிக் ட்ரில் பண்றதுக்கான அம்யூனிஷன்லாம் இருக்கும். நீங்க வார்ஷிப்னாலே அது என்னென்ன கொண்டு வருவீங்க? ஒரு வார்ஷிப்னாலே டேஞ்சர். ஆல்ரெடி ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ 24 25 வார்ஷிப் வச்சிருக்கேன், எல்லாமே தண்ணிக்குள்ள அமைச்சிட்டாங்க. இந்த வார்ஷிப் மட்டும் அவன் விட்டு வைப்பாங்க. இந்த வார்ஷிப் அதுல ரேடார் எல்லாமே காட்டும், சப்மரைன் வருது, எல்லாமே வருது. அந்த ரேடார்ல நீங்க பார்க்கலாம்ல. இல்ல நீ நியரஸ்ட் போர்ட்டுக்கு எதுக்காவது சிக்னல் கொடுத்துருக்கலாம்ல, இந்த மாதிரி வருது ஏதாவது பண்ண முடியுமான்னு. எதுவுமே கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அவங்க டைரக்டா அட்டாக் பண்ணிட்டாங்க. இது எப்படி இந்தியா ரெஸ்பான்சிபிள் ஆகும்? எனக்கு அதுதான் புரியல. புரியுது. இந்த வீடியோ ரொம்ப லேட்டா பண்றேன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. இந்த மாதிரி நீ கொஸ்டின் ரைஸ் பண்றதுனால நீ வந்து உன்னையே தான் நீ கொஸ்டின் பண்ணிக்கிற. ஸோ இது மூலமா இந்தியா உன்னையே தான் நீ கொஸ்டின் பண்ணிக்கிற. அது உனக்கும் தான் அசிங்கம். ஸோ இது மூலமா நீங்க சொல்ல வர மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷன் வரும்போது, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அல்லது ஒரு கைண்ட் ஆஃப் கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் வரும்போது அதுல அரசியல் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. அவங்களுடைய என்ன எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கூட நிக்கணும். அந்த கண்ட்ரியில யாரு பிரதமரோ அவர் கூட. எங்க உலகம் ஃபுல்லா ஒருத்தரை பாராட்டுது, நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் மட்டும் வந்து ஆப்போசிட்டா பேசினா அது கரெக்டா தப்பா? நீங்களே சொல்லுங்க. உலகம் ஃபுல்லா பாராட்டிட்டு இருக்கு, நம்ம டிப்ளமசியை உலகம் ஃபுல்லா பாராட்டிட்டு இருக்கு. ஒரு கண்ட்ரிலும் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்றாங்க. மோடி நினைச்சா வேர்ல்ட் இந்த வாரத்தை நிறுத்த கூட முடியும்னா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கும் போது நம்ம லீடரை, நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரை கொஸ்டின் பண்றது கரெக்டா? இதுதான் என்னோட கொஸ்டின் மார்க். புரியுது. பார்க்கலாம், இதை பார்க்குற மக்கள் என்ன கருத்து சொல்றாங்க, அவங்க உங்களுடைய கருத்தோட உடன்படுறாங்களா இல்லை முரண்படுறாங்களா, இல்லை ஐயா ஸ்டாலின் சொல்றாங்கன்னா அது கரெக்டாக தானே இருக்கும், நீ என்ன அது மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு எதை பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார்.